நற்படிப்பிற்கு தேவ தாயிடம் ஜெபம். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் கூறுகிறது, பிள்ளாய், நீ ஞானத்திற்கு செவிசாய்த்து மெய்யறிவில் உன் மனதை செலுத்தி என் மொழிகளை ஏற்று என் கட்டளைகளை சிந்தையில் இருத்திக்கொள் என்று. ஆம், படிப்பு என்பது நம் வாழ்க்கையை உருவாக்கும் படிக்கட்டு. நீங்கள் படித்துக்கொண்டு இருந்தாலோ அல்லது வேலை செய்து கொண்டு மேற்படிப்பு படித்துக்கொண்டு இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் படித்துக்கொண்டு இருந்தாலோ அந்த கல்விக்கு அடிப்படை என்ன? ஞானம், நினைவுத்திறன், ஒருமைப்படுத்தும் ஆற்றல். இவையெல்லாம் இறையேசுவின் பரிசுகள். அந்த பரிசை பெற, பாதுகாத்து வளர்க்க, அதை கொண்டு வாழ்வில் உயர நமக்காக ஆண்டவர் நியமித்த பரிந்துரையாளர்தான் நம் தேவதாய். அந்த அன்பு தாயிடம் பின்வரும் ஜெபத்தை தினமும் ஜெபித்து படிப்பிலும் வாழ்விலும் வெற்றி காணுங்கள். நற்படிப்புக்கு தேவதாயிடம் ஜெபம். உலகத்தின் நித்திய ஒளியும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுநாதரை பெற்றெடுத்த மகா பரிசுத்த கன்னிகையே, அறிவீனமும் அந்தகாரமும் நிறைந்த மனதில் உமது பரிசுத்த மன்றாட்டினால் அறிவிலும் பக்தியிலும் ஆச்சரியத்திற்குரிய அபிவிருத்தியை அநேக முறை கொடுத்தருளிய தேவ ஞானத்தின் தாயே, அடியேன் தேவரீர் என்னை ஆதரிப்பவளாகவும் என் படிப்புக்கு பாதுகாவலராகவும் தெரிந்து கொள்கிறேன். ஓ பாக்கியம் பெற்ற ஆண்டவளே, நற்படிப்புகளுக்கு பாதுகாவலே, உமது மன்றாட்டுகளை கேட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பூரண வெளிச்சத்தையும் பலத்தையும் விவேகத்தையும் தாழ்ச்சியையும் தந்தருள்வாராக. எனக்கு நேர்மையான மனதையும் போதுமான புத்தி, ஞாபகம், வல்லமைகளையும் அளித்து, முக்கியமாய் நான் அனைத்திலும் தேவ ஞானத்தின் திருவுளப்படி நடப்பதற்கு வேண்டிய மன இருதய கீழ்ப்படிதலையும் கொடுத்தருள்வீராக. என் நல்ல தாயே, அகங்காரம், தற்பெருமை, வீண் வினோத பிரியம், யோசனையற்ற தனம் இவைகளினின்று என்னை காப்பாற்றும். என் விசுவாசத்தையாவது ஆத்தும சமாதானத்தையாவது குறைக்கக்கூடிய எந்த காரியத்தினின்றும் என்னை பாதுகாத்தருளும். ஓ மரியாயே, நான் உமது பாதுகாவலின் உதவியால் தாயாகிய பரிசுத்த திருச்சபையின் போதனைகளுக்கும் நடத்துதலுக்கும் எப்போதும் கீழ்ப்படிந்து சத்திய நெறியிலும் புண்ணிய வழியிலும் தவறாமல் தைரியத்தோடும் விடாமுயற்சியோடும் நடந்து கடைசியாய் உமது திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசுநாதரை அறிந்து சிநேகித்து எக்காலமும் அடைந்து சுகிக்கும்படி கிருபை செய்தருளும். ஆமேன்.